ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் க்ளீனிங் ஒர்க் அண்ட் பொங்கல் ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விலாக் வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தான், வெண்பொங்கல் தான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக எனக்கு வெண்பொங்கலே பிடிக்காது. பட் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே பிடிக்கிற மாதிரி அந்த டிஷ்ஷஸ் வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேவரட் ஆகிடுச்சி. வெண்பொங்கல் பண்ணுறது வந்து எப்படின்னா, ஒரு சிம்பிளான மெத்தட் தான். 4-5 பல் பூண்டு வந்து நம்ம நறுக்கிட்டு பொடியாக, இஞ்சி கொஞ்சமாக பொடியாக நறுக்கிக்கிட்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகு, சீரகம் அதெல்லாம் எடுத்து நல்லா வந்து அதை தாளிச்சிக்கிட்டு, நெய் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணி எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தாளித்து விட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அது கணக்கு வச்சு 1 கிளாஸ் அளவுக்கு பைத்தப்பருப்பு எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் தண்ணி வந்து தேவையான அளவு இருந்தால் போதும். நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்றலாம் இல்லை. ஸோ பொங்கலுக்கு தேவையானதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து பொங்கலுக்கு தேவையான காம்பினேஷன் வந்து பருப்பு சாம்பார் கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து சட்னியும் நல்லாயிருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது. எல்லா பொங்கலுக்கு பரபரப்பாக எல்லா வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தோம். கிச்சன் முதல் கொண்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். பிகாஸ் கொஞ்சம் வீட்டில் வந்து சாமி கும்பிடுவாங்க இல்லைங்களா, ஸோ நோம்புன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நாங்கள் கும்பிட்றதுனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிகிட்ருந்தோம். ரொம்பவே ஹெவியான ஒரு ஒர்க்கு. ஸோ பிஸி அப்படின்ற மாதிரி சொல்லலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த கவுண்டர் டாப், கிச்சனு மொத்தமாக அந்த கேஸு, சிங்க்கு மொத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, அந்த கண்டெய்னர் பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலெல்லாம் கலந்துக்கிட்டு அதில் வந்து நம்ம சோடாமாவும் தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா மேலே இருக்க அழுக்கு படிஞ்ச மாதிரி எல்லாம் போயிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மாதிரியாக நான் வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து டோரு முதல் கொண்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் எல்லாம் மொத்தமாக க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். கேஸ் வந்து நம்ம அந்த மேலே இருக்க பர்னர் இருக்குது இல்லைங்களா, ஸோ வந்து ரொம்பவே கருப்பாக இருந்ததுன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுடுதண்ணியில் வந்து நல்லா கொதிக்க ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க. முடிஞ்சால் நைட்டு ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுட்டு ஈனோ வந்து இருக்குது இல்லைங்களா, ஸோ ஈனோ வந்து நம்ம கொட்டிக்கலாம். லெமன் ஃப்ளேவர் வந்து கொட்டிக்கோங்க. அது ரொம்பவே ஈர்ப்பு தன்மை வந்து இருக்கும். ஸோ சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து அந்த அழுக்கு செம்மண் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ கருப்பாக இருக்கிறது எல்லாமே நீக்கி தந்துடும். ஸோ அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் நான் வந்து எழுந்து அதை வந்து தேய்ச்சிட்டேன். காலையில் நைட் நான் ஊற வச்சுருந்தேன். காலையில் எழுந்து தேய்ச்சதுமே ஒயிட் கலரில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் சூப்பராக இருந்தது. பெரிய பர்னர் மட்டும் கொஞ்சம் இதாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்புறம் கண்டெய்னர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஒர்க் முடிச்சிட்டோம். அந்த ஸ்லாப்பெல்லாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அந்த ஸ்லாப் மேலெல்லாம் கொஞ்சம் ஒட்டரெல்லாம் அடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேலையெல்லாம் போயிட்டுருந்தது. சார்ட் வந்து அது மேலே வச்சு நம்ம ஸ்லாப் மேலெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு நாள் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான முறையாக நம்மளுக்கு வந்து க்ளீனிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் ட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் துணியெல்லாம் மடிக்க வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் மடித்து முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் கிட்ட போயிடுச்சு. ரொம்பவே டயர்டாக இருந்தது. பிகாஸ் ரொம்ப ஹெவியான ஒர்க்காக. ஸோ ரொம்பவே டயர்டாக இருந்தது. எல்லாருக்குமே ஹெவியான ஒர்க்கு. வீட்டில் எல்லாருமே ஒரு பக்கமாக வேலை செஞ்சோம். என்னோடய அத்தை, அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு, அப்புறம் என்னோடய ஓரகத்திங்க எல்லோரும் ஒரு வேலை செஞ்சாங்க. ஸோ ரொம்பவே எல்லோரும் டயர்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் கிட்ட
காஃபி போட்டிருந்தாங்க. ஸோ நான் தான் போட்டிருந்தேன், காஃபி கேட்டிருந்தாங்கன்னு. ஸோ அவங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். தம்பியை வச்சுட்டு இவ்வளோ வேலையே என்னால் பண்ணுறதே ரொம்பவே இதாக இருந்தது. அப்புறம் வந்து தண்ணியிலலாம் கை வச்சு ரொம்பவே எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வீடியோவே ரெகுலராக என்னால் போடவே முடியல, உங்களுக்கு ஷார்ட்ஸும் போட முடியல. இனிமேல் வந்து இதுக்கப்புறம் பொங்கல் கழிஞ்சி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ நான் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பொங்கலுக்கு ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ தம்பிக்கு ட்ரெஸ்ஸு, எனக்கு ட்ரெஸ்ஸு, என்னோடய ஹஸ்பண்ட்க்கு, அப்புறம் என்னோடய மாமியார் அம்மாவுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து யூடியூப் பாக்ஸுன்ற ஐடியில் நான் வந்து மம்மா எர்த் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அது கேஷ்பேக்கில் வந்து 699 வந்து ஆஃபரு. ஸோ நம்மளுக்கு வந்து 199 ஃப்ளாட் 20% டிஸ்கவுண்ட் தராங்க. ஸோ ரொம்பவே ஒரு க்ளோயிங் ஸ்கின் அந்த நான் ரெகுலராக போட்டுட்ருக்கேன். ஸோ சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்குது. உப்டன் ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. ஸோ வந்து ப்ரமோஷன் நினச்சிக்காதீங்க. நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கோடு நான் டேக் பண்ணுறேன். அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட் 20% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 199க்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் ரெடி ஆகிட்டேன் குளிச்சுட்டு. ஸோ தம்பியும் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் திருப்பத்தூர் போக வேண்டியது இருந்தது. ஸோ திருப்பத்தூருக்கு போகிறதுக்காக ஷாப்பிங் மால் போயிட்டோம். அப்படியே கொஞ்சம் பேக்கரியில் கொஞ்சம் பசி எடுத்தது அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன். அதுக்காக கொஞ்சம் சமோசா அது இது வாங்கி தந்தாங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷாப்பிங்க்கு போயிட்டோம். ரொம்பவே டிராஃபிக்காக இருந்தது. பக்கம் கூட நகர முடியல, அவ்வளோ ஒரு டிராஃபிக்காக இருந்தது. பயமாக இருந்தது குழந்தைய தூக்கிட்டு போகவே, ஏதாச்சும் இடிச்சிருவாங்களோ அப்படின்னு. பிகாஸ் பொங்கல்னாவே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஒரு டிராஃபிக் அண்டு ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல் இது. ஸோ அதனால் எவ்வளவோ டிராஃபிக் இருந்தது. அண்ட் சென்னை சைடில் இருக்கிறவங்க அண்ட் சிட்டி சைடில் இருக்கிறவங்க எல்லோரும் வில்லேஜ் சைடில் வந்து இது செலிப்ரேட் பண்ணுறது. அதனால் வந்து நாங்கள் வில்லேஜ் சைடில் தான் இருக்கோம். ஸோ சென்னை சைடில் இருக்கிறவங்க வில்லேஜ் சைட்லேருந்து வராங்க இல்லைங்களா. ஸோ ரொம்பவே டிராஃபிக்காக இருந்ததுனால நகரவே முடியல, அவ்வளோ ஒரு கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா எப்படியோ ஒன்று போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். எனக்கு, என்னோடய மாமியாருக்கு, அப்புறம் வந்து என்னோடய அம்மாவுக்கு, என்னோடய நாத்தனாருக்கு எல்லாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு தம்பிக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அப்படியே டின்னருக்கு தோசை தான் செஞ்சுருந்தோம். தோசை செஞ்சு காலையில் செஞ்சுருந்த பருப்பு சாம்பார் தான் வச்சுருந்தோம். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்ததுனால பருப்பு சாம்பாரே வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ஓகே, விலாகோட எண்டிங்க்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.